ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம்ங்க. நம்ம இந்த பதிவில் நவராத்திரி பற்றி தான் பார்க்க போகிறோம். என்றைக்கு நவராத்திரி ஆரம்பமாகிறது, எந்த மாதிரி விரத முறைகள், என்னென்ன நெய்வேத்தியம் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நவராத்திரியோட கான்செப்ட் என்ன, முக்கியமாக நம்ம நவராத்திரி எதற்காக நம்ம கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்வதி தேவியோட அவதாரம், ஒரு ஸ்வரூபம் தான் துர்காதேவி. இந்த துர்காதேவியை 9 வடிவங்களாக நம்ம ஆராதிக்கிறோம் இந்த நவராத்திரியில். நீண்ட போருக்கு பிறகு மகிஷாசுரன் தேவியால் வதம் செய்யப்படுகிறான். அந்த மகிஷாசுரனை வதம் செய்ததால் தேவியை மகிஷாசுரமர்தினி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். தேவி யாரு? படைப்புக்கு பின்னால் உள்ள தாய் சக்தி அப்படின்னு சொல்லலாம். பெண்களாகிய நாம் சக்தியின் ஒரு ஸ்வரூபம், ஒரு ரூபம். பெண் அப்படின்னாலே ஒரு பெண்மை, பொறுமை, நிதானம், விட்டு கொடுக்கும் அந்த மனப்பான்மை, ஒரு சகிப்புத்தன்மை, பொறுமை, அழகு, மென்மை, ஒரு தியாகம் செய்பவளா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல நண்பனா நமக்கு இருக்கும். அதே போல அன்பை பொழியும் ஒரு சக்தி, எல்லோரையும் மன்னிக்கும் குணம் அவகிட்ட இருக்கு. எல்லோரையும் அக்செப்ட் பண்ணிப்பாவ. அதே போல பார்த்தீங்கன்னா எல்லோரையும் ஒரு மோட்டிவேட் பண்ணுவார், ஊக்குவிக்கும் சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பெண் கிட்ட இருக்குங்க. ஒரு பெண் கிட்ட எதை போய் நீங்கள் கொடுத்தாலும் அதை பல மடங்கு, பன்மடங்கு அவ விருத்தி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம். பெண் கிட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுங்க, அந்த சந்தோஷத்தை பல மடங்கு அந்த வீட்டில் பெருக செய்பவள் பெண் தாங்க. ஆக்கப்பூர்வமானவள் தான் அந்த பெண். அந்த பெண் உங்கள் தங்கையாக இருக்கலாம், உங்கள் குழந்தையாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம். நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் தான் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. ஒரு சக்தி நம்மளோட எப்பவுமே பயணிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு ஃபெமினின் எனர்ஜி, ஒரு ஹீலிங் தெரப்பி, இந்த மாதிரி பெண்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. நம்மளை சுற்றி இருக்கும் இந்த பெண்ணை நம்ம ரொம்ப நல்ல விதமாக ஒரு மரியாதை பண்ணுறோம், அவளை நம்ம வணங்குறோம், ஒரு மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அங்கே அந்த பெண்மை பலம் பெறுகிறது. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் அவக்குள்ள இருக்குங்க. அப்படி இந்த பெண்களை நம்ம அலட்சியப்படுத்துகிறோம், ஒரு மரியாதை கொடுக்கல, அவமரியாதை பண்ணுறோம், அந்த பெண்ணை ஒரு இழிவாக அந்த பெண்ணை பேசுகிறோம், இல்லை அந்த பெண்ணை அந்த மாதிரி நடத்துகிறோம் அப்படின்னாக்கா அங்கே கண்டிப்பாக அழிவு அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்பட ஆரம்பிக்கும். எந்த இடத்துல எல்லாம் பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ, இழிவுபடுத்தப்படுகிறார்களோ அந்த இடம் அழிந்து போகும். இதுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகிஷாசுர வதம் அப்படின்னு செய்யலாம். அவன் என்ன பண்ணா, ரொம்ப அலட்சியப்படுத்தினான் இல்லையா, அவளை மரியாதை பண்ணலை, பெண்ணு தானே இவ என்ன பண்ணிட போறா அப்படிங்கிற ஒரு அலட்சியம் அவனுக்குள்ள இருந்தது. இப்படி பெண்களை தரக்குறைவாக நம்ம பார்க்கும் பொழுதும், நம்ம செயல்படும் பொழுதும் என்ன ஆகுதுனாக்கா அந்த பெண் ரொம்ப பொறுமையாக இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் என்ன ஆகுறா, ஒரு காளியா விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. மா காளியா, சாமுண்டியா, ஒரு துர்கையா அவள் அவதாரம் எடுத்து என்ன பண்ணுறா, மகிஷாசுரனை வதம் பண்ணிடுறா. அவள் பொறுமையே மாற்றிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அங்கே அழிவு அப்படிங்கிறது ஏற்படும். பெண்களுக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்குங்க. எங்கெல்லாம் பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் பெண் ஒரு துர்கையா, காளியா மாறுவா. பெண் அப்படிங்கிறது ஒரு வரங்க, ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். பெண்ணை யார் வணங்குறாங்களோ, அந்த எனர்ஜியை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவள் ஒரு கிரியேட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு யூனிவர்சல் எனர்ஜி பெண்க. அதனால் அவளை மதிக்கணும், அவளை கொண்டாடணும், அவளுக்கான ஒரு இடத்தை அவளுக்கு கொடுக்கணுங்க. ஆண்கள் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லலை. பெண்களை பார்த்தீங்கன்னா சில பெண்களை மதிக்கிறது கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களை நம்ம பார்க்குற பொழுது அவங்களுக்குள்ள எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்கும், எத்தனையோ அற்புதங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும், எத்தனையோ வலிகளும் அவங்களுக்குள்ள இருக்குங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பெண்களுக்கு எந்தெந்த இடத்துல மரியாதை கொடுக்கணுமோ அந்தந்த இடத்துல அவளுக்கான ஒரு மரியாதை கொடுக்கறதும், ஒரு சந்தோஷத்தை அவளுக்கு கொடுக்கறதும் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறோன்னா அவள் இது அத்தனையும் பன்மடங்கு நமக்கு திருப்பி கொடுப்பா, பன்மடங்கு விருத்தி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி. எந்த வீட்டிலெல்லாம் பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது இருக்கும். பெண்களை ஒரு வீட்டில் நல்லபடியாக வச்சு இல்லை அவளை ஒரு சோகமாவோ, ஒரு துக்கமாவோ, அப்படி இல்லைன்னா ஒரு அவமானப்படுத்தப்படுறாங்களோ அந்த வீட்டில் என்னதான் செல்வம் வந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா சந்தோஷம் குறைவாக தான் இருக்கும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா செல்வம் வரும், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுப செலவாக இருக்காதுங்க. பெண்கள் அப்படின்னாக்கா ஒரு செல்வத்துக்கு மட்டும் பணம் காசு அது மட்டும் கிடையாதுங்க. சந்தோஷம் வீட்டில் நிரம்ப ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கணும். அது யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் கையில் தாங்க இருக்குது. சக்தியின் ஸ்வரூபமான இப்பேற்பட்ட பெண்ணை இந்த நவராத்திரி தினங்கள்லனாது நம்ம அவளை கொண்டாடுவோம், அவளை போற்றி மகிழ்வோம். வருகிற இந்த நவராத்திரியில நம்ம என்ன முக்கியமாக பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். சரி, நவராத்திரி என்னைக்கு ஆரம்பமாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3rd அக்டோபர்லேருந்து 12th அக்டோபர் வரைக்கும் நமக்கு நவராத்திரி தினங்கள் இருக்குங்க. 9 நாட்களும் விரதம் இருக்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக விரதம் இருந்து பூஜை பண்ணுங்க.
முடியாதவங்க கடைசி 3 நாட்கள் 2 நாட்கள் இல்லைனாக்கா 1 நாட்கள்னாச்சு நம்ம விரதம் இருந்து கண்டிப்பாக தேவியோட அந்த பாதத்தை கெட்டியமாக பிடிச்சிப்போம். இந்த நவராத்திரி தினங்களில் தேவியோட சக்தி வந்து பல மடங்காக இருக்குங்க. அந்த டிவைன் எனர்ஜி வந்து நம்ம கண்டிப்பாக நமக்குள்ளே வாங்கிக்கணும். நமக்குள்ளே இருக்க சக்தியை அதிகப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவியோட சக்திங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நவராத்திரி தினங்களில் 9 நாட்களும் நம்ம எந்த தேவியை வழிபாடு செய்யணும், எந்த ஸ்லோகம் சொல்லணும், எந்த நைவேத்தியம் பண்ணணும் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 9 நாட்களும் 9 விதமான பெண்கள் நம்ம யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களோட வாழ்க்கையை பற்றி நம்மக்கிட்ட பேச போகிறாங்க. அவங்க போராட்டங்கள் என்ன, ஸ்ட்ரகிள், அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே பாருங்கள். பெண்கள் ஆகிய நமக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்குது, நம்மளால் என்ன சாதிக்க முடியும், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு சில பெண்கள் வந்து துவண்டு போய் இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். நம்மளாலையும் பண்ண முடியும், நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வேரூன்றி நம்மளுக்குள்ள வளரப்போகுது. அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக கண்டிப்பாக அது இருக்குங்க. பெண் சக்தியை போற்றுவோம், மதிப்போம், கொண்டாடுவோம். இந்த ஆன்மீக அருளமிர்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.